எல்லாவற்றுக்கும் எங்களின் தோல் இருக்கிறது, எங்களுக்கு சாப்பிட ஒருபடி வைக்கோல் இருக்கிறதா? அதை பற்றி நீங்கள் இன்றைக்காவது கவலைப்பட்டது உண்டா மனிதர்களே? இதெல்லாம் நான் பேசல, என் முன்னாடி நிற்கிறவர்களுடைய மனக்குரலை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன். பிரேசில்ங்கிற ஒரு நாடு 2 கோடி ஹெக்டேரில் மேய்ச்சல் நிலம் வைத்திருக்கிறது. நியூசிலாந்து 25 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா 3.5 கோடி ஹெக்டேர் விளைநிலங்களை வைத்திருக்கிறது. கென்யான் ஒரு சின்ன நாடு 1 கோடி ஹெக்டேர் விளைநிலங்களை வைத்திருக்கிறது, மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது. இந்தியா 1.7 கோடி ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று விவரங்கள் சொல்லுது. அதிலே தமிழ்நாடு 12 லட்சம் ஹெக்டேர் விளை மேய்ச்சல் நிலங்களை வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், நீலகிரி இங்கெல்லாம் மேய்ச்சல் நிலங்கள் இருப்பதாக கணக்கிலே சொல்கிறார்கள். கிருஷ்ணகிரி தருமபுரியிலே 3 லட்சம் ஹெக்டேர், நீலகிரியில் 1 லட்சம் ஹெக்டேர், திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்களே எழுப்பி பாருங்கள். 12 லட்சம் ஹெக்டேரிலே எல்லா நிலங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் ஆக்கிரமித்து தொழிற்சாலை கட்டுகிறோம், விண்ணூர்தி நிலையம் கட்டுகிறோம், பேருந்து நிலையம் கட்டுகிறோம் என்று வீட்டு மனைகளாக விளைநிலங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் பறித்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டார்கள். உங்களுக்கு பால் வேண்டும், மோர் வேண்டும், தயிர் வேண்டும், நெய் வேண்டும், சீஸ் பாலாடை கட்டி வேண்டும், வெண்ணெய் வேண்டும். எல்லாவற்றையும் வக்கணையா திங்கிற வெண்ணெய்கள் நாங்கள் எதை திம்போம் என்று ஒரு தடவை கூட யோசிக்கிறது இல்லை. மேய்ச்சல் பெரம்போக்கு என்று பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தது. அத்தனை புறம்போக்குகளையும் இந்த புறம்போக்குகள் திருடிக் கொண்டதால் நாங்கள் இன்றைக்கு சுவரிலே ஒட்டுகிற சுவரொட்டியை திங்க வேண்டிய நிலைமை, போஸ்டரை திங்க வேண்டிய நிலைமை, நெகிழி, குளைமம், தமிழில் சொன்னால் உங்களுக்கு வேற புரியாது, பிளாஸ்டிக், பாலித்தீன் இதுகளை தின்று சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்.